2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 34,817 வாக்குகளை பெற்றது. ஆனால் அந்த 34,817 வாக்குகளுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது என்கின்ற சூழ்நிலையிலே தான் 1,15,000 வாக்குகள் நம்முடைய திமுக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட இயக்கத்தை காப்பாற்றி நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா எப்போவுமே அவங்க வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க, முதல் முறையாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் அனைத்தும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு தான் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வியடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள். மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார், வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார், மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம், விடியல் பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், எப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை, ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை, எல்லாம் எங்களுடைய திட்டங்கள். அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே மற்ற எதிர்க்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த எதிர்க்கட்சி ஓட்டுகள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல, அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன். ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு போட்டிருக்கலாம், நோட்டாவுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் மனமுவந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற, எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. எனவே அதில் நீங்கள் போட்டியே இல்லைன்னு சொல்லாதீங்க. அங்கே நிற்கிற போது ஓட்டு போட எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஓட்டு போட வராமல் இருந்திருக்கலாம், நோட்டாவில் போட்டிருக்கலாம், வேறு யாருக்காச்சும் போட்டிருக்கலாம். ஆனால் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே அவர்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நான் முடிவெடுக்கிறேன், யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, பணத்தாலேயோ பொருளாலேயோ நான் கட்டுப்படுத்த முடியாதுன்னு எதிர்கட்சி தலைவர் அவர் நடந்த பாராட்டு நல்லா பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த திமுக அரசு வெறும் 15% பணிகள் முடிக்கிறதுக்கு 4 ஆண்டு காலம் தாமதப்படுத்துதுன்னு சொல்றாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது. திறப்பு விழா தான் நடத்த வேண்டும், அது அவருக்கும் தெரியும். அங்கே இருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு. இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சீமான் மீது பல்வேறு ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா எந்த வழக்கையுமே அவருக்கு கைது செய்யப்படல. அதே போன்று திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஒவ்வொன்றா கேள்வி வழக்கு பதிவு பண்ணப்படாமல் இருக்கு. சீமான் அதாவது அவதூறு வழக்குகள் அது பதிவு பண்ணிவிட்டு, அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம். அதுக்கு கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயமல்ல. கைதும் செய்யலாம், செய்யாமலும் விட்டுவிடலாம். ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல, நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும்.
எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும். அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது. அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதன் மீது வழக்கு நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.